வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டிப்ஸு, அதாவது நம்ம முடி கொட்டுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம். ரொம்ப பேருக்கு முடி கொட்டும். அது இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப சிக்காயிடுச்சுன்னா நம்ம ஜோராக நம்ம வாடுறதுனால கூட நம்மளுக்கு அந்த ஹேர்லேருந்து அந்த வளர்ச்சியிலேருந்து ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸ்க்கு நம்ம ஜோராக வாடுவோம், அதில் ஹேர் ஃபால் ஆகுது. ஓவர் ஹீட்டு பொருள் எடுத்துக்கனாலும் அதில் ஹேர் ஃபால் ஆகுது. அதனால நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா குளிர்ச்சியும் சூடான பொருள் ரெண்டும் நம்ம சரிசமமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம ஹேர் ஃபால் ஆகிறது ஸ்டாப் ஆகும். அதுக்காக நான் ஒரு சூப்பரான மெத்தட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னான்னு சொல்ல அதுக்கு தேவையான 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு எப்படி சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 4 காம்பு அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இது கருவேப்பிலை கழுவிட்டு, ஏன்னா பூச்சிங்கெல்லாம் இருக்கும், க்ளீனாக கழுவிடுங்க. கழுவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து இல்லை ஒரு 4 குச்சியில் 2 குச்சி இருந்தால் கூட போதும், ஜாஸ்தி இல்லை. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி இது கருவேப்பிலை நல்லா கழுவி வச்சுருந்து ஒரு 2 காம்பு அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி போட்டுருங்க. ஜாஸ்தி கூட வேண்டாம், பாருங்கள் இவ்வளோ தான், ஒரு 2 குச்சி அளவுக்கு. அடுத்து வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த வெந்தயம். இப்போ இதில் ஃபுல் நம்ம தண்ணி நான் 1 கிளாஸ் அளவுக்கு, நீங்கள் 1 டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டாலும் போதும். பாருங்கள் எவ்வளோ உண்டு கருவேப்பிலை, அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இது ரெண்டும் நல்லா 1.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம இதை தண்ணி சேர்த்துக்கிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இது காலையில் நம்ம பார்க்கும்போது இதில் இருக்கிற எஸ்என்எஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கும். இப்போ இது அப்படியே நம்ம ஒரு மூடியை போட்டு வைக்கலாம். நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு வச்சுடுங்க. விடிய காலையில் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நைட்டு கருவேப்பிலையும் வெந்தயம் நான் ஊற வச்சுருந்து இப்போ நம்ம காலையில் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு. பாருங்கள் கருவேப்பிலை வெந்தயம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு. பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்துக்கு நல்லா கையில் இப்படி நசுக்குனாலும் பாருங்கள் அதில் உள்ளே இருக்கிற அந்த வேரெல்லாம் நல்லா வருதுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நைட்டு நம்ம இந்த மாதிரி 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு ஊற வச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அதில் இருக்கிற எஸ்என்எஸ் எல்லாம் இறங்கிடும் அந்த இதில் இருக்கிறது. இப்போது இது வந்து நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பாயில் பண்ண போகிறோம். இப்போ நான் கேஸு பற்ற வச்சுக்கிறேன். கேஸ் பற்றுச்சுன்னா ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ இது நம்ம எடுத்து வச்சுருக்கிறது இந்த கருவேப்பிலையும் அந்த வெந்தயமும் நம்ம நைட் ஊற வச்சுருந்து இல்லைங்களா. இப்போ இது ஃபுல்லாக நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வைக்கும் போது 1.5 கிளாஸ் தண்ணி வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ஆகணும். அந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதிக்கும் போது அதில் இருக்கிற இன்னும் அந்த எஸ்என்எஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கிடும். இது நம்ம தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் குடிக்கலாம். தினம் குடித்தாலும் ஒன்றும் இல்லை, ஹீட் பாடி இருக்கிறதுனால. இது கருவேப்பிலை சூடு, அது இல்லாமல் வெந்தயம் வந்து குளிர்ச்சி, இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும். நம்ம முடியை நல்லா வளர்ச்சி கொடுக்கும், நம்மளுக்கு முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும். நீங்கள் சும்மா இருக்கும் போது கூட இந்த கருவேப்பிலை ஒரு 2 பீஸு நம்ம அந்த எலிங்களை சாப்பிட்லாம். அந்த மாதிரி நீங்கள் இது தொடர்ந்து ஒரு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, தினம் கண்டினியூ ஒரு நாள் விடாத நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஹேர் ஃபால் சீக்கிரம் ஸ்டாப் ஆகிடும். இல்லை நீங்கள் ஒரு நாள் தினம் எடுக்க முடியல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் எடுத்தாலும் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா முடியும் க்ரோத் ஆகும். அது இல்லாமல் இது நம்மளுக்கு கருவேப்பிலை நம்ம ரூட் நல்லா கிளியர் பண்ணி முடி வளர்ச்சி கொடுக்குது. வெந்தயமும் நம்ம சூடு தன்மத்தை நல்லா அடுங்குது, சூடெல்லாம் கிளப்பி விடாது. அந்த அளவுக்கு தான் இது சூப்பரான ஒரு டிப்ஸு. இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா 1 கிளாஸ் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்ச பிறகு ஆற வச்சுட்டு டீ காஃபி எதுவுமே எடுத்துக்காதீங்க. வெறும் காலி வயிற்றோட இது 1 கிளாஸ் நீங்கள் குடிச்சிட்டு ஒரு 2 ஹவர் கழித்து நீங்கள் டீ காஃபி இல்லை பால் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க டிப்ஸு, சூப்பரான டிப்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க.
எப்படி இருந்துச்சு இந்த டிப்ஸ் உங்களுக்குன்னு சொல்லிட்டுன்னு இப்போ கொட்டுறதுக்கும் அதுக்கப்புறமா இது ஃபாலோ பண்ண பிறகு எப்படி முடி உங்களுக்கு சூப்பராக நல்லா க்ரோத் ஆகுது, ஹேர் ஃபாலன் அவ்வளோ கம்மியாக இதாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிது, தண்ணியும் கம்மியாக சுண்டிட்டு வருது. அதனால தான் 1.5 டம்ளர் எடுத்திங்கன்னா தண்ணி 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம இதில் எதுவுமே வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணுறது வேண்டாம். அப்படி இது கொஞ்சம் நல்லா ஆறுன பிறகு குடிக்கலாம். அப்படியே உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 ட்ராப் அளவுக்கு லைம் எடுத்துக்கலாம். நான் லைம் எதுவுமே எடுக்கிறதில்ல, இப்படியே தான் நான் தினம் எடுத்துக்கிறேன். இது ஒரு நாள் டு ஒரு நாள் இல்லை, உங்களுக்கு முடிஞ்சிருந்துச்சுன்னா தினம் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நாள் டு ஒரு நாள் கூட எடுத்துக்கோங்க. நான் இது தினம் எடுத்துட்டு தான் எனக்கு நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு அதில் ஃபுல் இருக்க அந்த எஸ்என்எஸ் எல்லாம் நல்லா இறங்கிச்சு, அந்த வெந்தயமும் கருவேப்பிலையும். இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு வடிகட்டிட்டு இது நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு வரும் குடிக்கலாம். நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்தை வச்சு வடிகட்டிக்கலாம். பாருங்கள் வடிகட்டி ஆயிடுச்சு. இப்போ இது தேவையில்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு கருவேப்பிலை வெந்தயத்தது எந்த அளவுக்கு தண்ணி கலர் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள். இப்போ இது ஒரு கிளாஸில் மாற்றி இப்போ இது நல்லா லைட்டாக கொஞ்சம் சூடு இருக்குது. இப்போ அடுத்து இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிற. நல்லா சுத்தமான நெய், பசு நெய் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம குடிக்கும் போது கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும், சூடு இல்லாமல் குடிக்காதீங்க. நம்ம டீ காஃபி எப்படி எடுத்துக்கிறோம் அந்த அளவுக்கு இது கொஞ்சம் நல்லா சூடு இருக்கணும். இப்போ இந்த நெய் போட்டு நம்ம குடிக்கிறதுனால காலையில் நம்ம வயிற்றில் இருக்கிறது எது இருந்தாலும் நம்ம ஃபுல் கிளியர் பண்ணி கொடுக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ அளவுக்கு சூடு இருக்கணும். இந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு 2 ஹவர் கழித்து அப்புறமா நீங்கள் டீ காஃபி எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டிப்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முடி கொட்டுறதும் சரி நிற்கும், நல்லா வளர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு தேவையிருந்தால் இதில் 2-3 ட்ராப்பு லைம் கூட எடுத்துக்கலாம். நான் லைம் எடுத்துக்கிறதுல இந்த மாதிரி தான் நான் குடிக்கிறேன். இது குடிச்சிட்டு நான் டீ காஃபி எதுவுமே எடுத்துக்கிறதுல. உங்களுக்கு இஷ்டம் தான் நீங்கள் 2 ஹவர் கழிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டுன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.